சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் செல்கிறே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் செல்கிறே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் கர்த்தாதி கர்த்தர், எங்கள் சர்வ வல்லமையுள்ளவர், உன்னதத்திலே உயர்ந்தவர், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். Yes, Jesus. உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், உன்னதத்தின் நாமம், சர்வ வல்லமுள்ள நாமம். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி இயேசுவே. Thank you, Jesus.
தலைமுறை தலைமுறையாய் உம்மை உயர்த்துகிறோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர். வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர். பற்றிக் கொள்வேன் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவேன். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். நன்றியுடன் நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. எஸ் ஜீசஸ், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் ஆண்டவரே. ஓ சாபாமையுள்ளவராய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அசாத்தியங்கள் எல்லாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் முடியாத காரியம், இயலாத காரியம், என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், பெயர் சொல்லி அழைத்தவர் பெரியவர். எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அசத்தியங்கள் சாத்தியமே
உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே.
ஒன்றன் பின்னால் தோற்றனவே நான் எடுத்த கர்த்தருடைய திட்டம் இல்லாம ஒரு காரியத்தை கூட நாம் செய்யக்கூடாது. அது எப்படிப்பட்ட பெரிய காரியமா இருந்தா சிறிய காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்துல விட்டு விட்டு சொல்லுங்க. தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எஸ் லார்ட், நீர் உண்மையுள்ள தேவனாண்டவர், நீர் உயிருள்ள தேவனாண்டவர், எல்லாவற்றுக்கும் நீர் பெரியவராயிருக்கிறபடியா சர்வத்தையும் ஆளுகிற தேவாதி தேவன், எல்லாவற்றிலும் நீர் மேன்மையுள்ளவர், மகிமை நிறைந்தவர், மகத்துவமானவர் ஐயா. நீ சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். எஸ் ஜீசஸ், ஒரு மகிமையின் மேகமாய் எங்கள் மத்தியில் அசைவாடி இருக்கிறீர். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் உம்மை குறித்து பாடும் பொழுது, உம்மை குறித்து தியானிக்கும் பொழுது, வேதத்தில் உள்ள அதிசயங்களை எங்கள் கண்களிலே திறக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். சோராமல் எங்களுக்காய் உழைத்து கொண்டிருக்கிறீரே, எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே. நாங்கள் எதையெல்லாம் தவறி போய் இழந்து போயிருக்கிறோமோ அத்தனையும் எங்களுக்காய் ஓ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின ஒரு மகிமையின் மேகமாய் எங்கள் குடும்பங்களை நீ நடத்துகிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபை பிள்ளைகளை நடத்துகிறக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். எஸ் ஜீசஸ், உமை மாத்திரம் உயர்த்துகிறோம் ராஜா, உமை மாத்திரம் கனப்படுத்துகிறோம். எஸ் ஜீசஸ், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில,
அன்பினாவியானவரே விளையேற பெற்றவரே ஏனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பினாவியானவரே விளையேற பெற்றவரே ஏனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. ஒரு மகிமையின் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் மனத்தில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, உன்னதங்களில் உயர்ந்தவரே, சிங்காசனத்துக்குரியவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, அன்பின் ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஆலோசனையும் ஆசீர்வாதங்களையும் நீர் ஒருவர் அல்லவா கொடுக்கிறீர். எஸ் ஜீசஸ். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏழையான பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, ஓ என்னையாளும் இந்த மாதத்திலே, இந்த மாதம் முழுவதுமாய் என்னையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, ஓ அன்பின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் உன் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் சோதித்து பாருங்க. அன்பின் ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரானால், அன்பின் ஆவியானவர் விலையேற பெற்ற
பெற்றவர், விலையேற பெற்றவர், உன்னதங்களிலே உயர்ந்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், துதிக்கும் கனத்துக்கும் புகழுக்கும் மகிமை நிறைந்தவர், ராஜாதி ராஜா, போற்றுதலுக்குரியவர், துதிக்கு பாத்திரர், அவரே கனத்துக்கு பாத்திரர், அவரே மகிமைக்கு பாத்திரர், அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆமென் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வாழ்த்துகிறோம். மீண்டும் எஸ்கேஎம் திருச்சபை லை ஆராதனைக்குள் அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை மறைத்துக் கொள்ளும். நான் பேசும்போது இந்த வசனத்துக்கான புரிதலை தாரும். என்னை மறைத்து என்னை விலைக்கிறீர்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறது. எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிற தலைப்பில் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். மார்க் 14ஆம் அதிகாரம். இயேசுவின் கடைசி நேர நிகழ்ச்சிகள் மார்க் எழுதுகிறார். இயேசுடைய கடைசி பயணம் நிகழ்ச்சிகளை நாம் இங்கு பார்க்கிறோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் நாம் தொடங்கலாம். பிறகு சில வசனங்களை இங்கும் அங்குமாக நாம் சேர்த்து நாம் படிக்கலாம். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரத்திலே கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேத பாதர் எல்லோரும் கூடி வந்தார்கள். இப்போது இயேசுவை அவர்கள் சிறைப்பிடித்தார்கள். இரவிலிருந்து அதிகாலை வரை பல இடத்துல அவருக்கு விசாரணை நடக்கிறது. விசாரணை நடக்கிற அந்த நிகழ்வானது தொடர்ந்து நடப்பதாக வேதம் கூறுகிறது. இங்கு வசனம் சொல்லுகிறது 53 நாம் படித்தோம். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியத்திலே கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேத பாதர் எல்லோரும் கூடியிருந்தார்கள். எல்லாரும் படித்தவங்க தலைவர்கள். தலைவர்கள் சொல்கிறது எல்லாவற்றையும் மக்கள் நம்பக்கூடாதுன்னு நமக்கு வேதம் கூறுகிறது. மக்கள் தலைவர்கள் சொல்வதை கேட்கும் அளவுக்கு முட்டாள்கள் தான் என்பதை குறித்தான் இந்த நிறுவன வாசிக்கும். அப்போது அந்த தலைவர்கள் என்ன சொல்றாரோ அதன்படியாய் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நாம் இங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மார்க் 11 எழுதுகிறார். மார்க் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 11-17 அங்கு வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கலையா, நீங்கள் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவளுக்கு சொல்லி அங்கு உபதேசித்தார். அப்போது இயேசு சபையை குறித்து சொல்லும்போது சொல்றார், கவலைப்படுகிறார். சபை கல்லர் குகையாக அவர்கள் மாற்றி வருகிறார்கள். யார் மாற்றி வருகிறார்கள்? முன்பு நாம் வாசித்த வண்ணமாக பிரதான ஆசாரியரும் அங்க இருக்கிற மூப்பரும் வேத பாதிச்சாங்க. அங்க அந்த திருச்சபையை அவர்கள் கல்லர் குகையாய் மாற்றி வருவதாக நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, மீண்டுமாக நாம் மார்க் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வரலாம். 14ஆம் அதிகாரம் மார்க் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு மீண்டும் நாம் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். மார்க் 11:18. அதை வேத பாதகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆயிலும் ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடினாலே அவருக்கு பயந்தார்கள். இப்போ ஆரம்பத்திலிருந்து என்ன பார்க்கிறோம்? அங்க இருக்கிற அந்த வேத பாதகர், பிரதான ஆசிரியர் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டினார், வகை தேடினார். ஏற்கனவே சதி திட்டம் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சதி திட்டமானது தொடர்ந்து எப்படியாவது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த சதி திட்டமானது எங்க இருக்கிறது? ஆலயத்திலிருந்து உருவானதாக நமக்கு எழுதுகிறார். இப்போது இரவெல்லாம் விசாரணை, அந்த இடத்துக்கு நாம் போகலாம். இரவெல்லாம் விசாரிக்கிறாங்க. மார்க் 14:61 நாம் வரலாம். இரவெல்லாம் விசாரணை நடக்கிறது. அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டார்கள்.
வசனம் சொல்கிறது, இயேசு ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாத இருந்தார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், பட் he kept silent and answered nothing. ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை. வேத பொருள் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர்கள் கேட்கிறாங்க, நீங்க ஸ்தோத்தரிக்கப்பட தேவனாய் என்று கேட்கும் போது, அப்போது இயேசு அங்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்று நான் வாசிக்கிறோம். சில நேரத்தில் அமைதியா இருப்பது கூட நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி தரும் என்பதை நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். அமைதியா இருக்கிற சில காரியங்களை நமக்கு வெற்றி தரும். குறிப்பாக குடும்ப உறவிலே கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது அங்கு உத்தரவு சொல்லாமல் இருப்பது, அமைதியா இருப்பது நல்லது என்று நாம் வேதம் நமக்கு போதிக்கிறது. யாராவது ஒருவர் பேசாமல் இருந்தால் அந்த குடும்பத்திலே பிரச்சனை வராது என்பதை நமக்கு இந்த வசனம் எடுத்துக்காட்டுது. குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரச்சனை வரும்போது, பிள்ளைகள் பேசாது இருக்கும் போது, அப்போது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும். இங்கே மார்க்கு சொல்றார், இயேசு ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. ஆண்டவர் பேசியிருப்பாரானால் அவரை கேள்வி கேட்ட திருப்பி வரும், அங்கே அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஆனால் கூட இயேசு ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மீண்டும் நாம் மார்க் 14:54 நாம் வரலாம். இங்குமாக சில வசனங்களை நாம் பார்க்கணும். விசாரணை நடக்கிறது, இரவு முழுவதுமாக விசாரணை நடக்கிற அந்த காட்சி தான் பார்க்கிறோம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கு வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இப்பதான் நம்ம உண்மையான இடத்துக்கு நான் வரும். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின்னாக சென்றான். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. எப்போது நாம் இயேசு விட்டு நாம் தூரமாய் நாம் போகிறோமோ, அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு கையில நாம் சிக்கி கொள்கிறோம். வசனம் சொல்கிறது, பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்றான். அவரை விசாரித்து கொண்டிருக்கிறாங்க உள்ள மண்டபத்துல. பேதுரு தூரத்துல இருந்தான். நாம் அவருக்கு நெருக்கமா இருக்கும் போது, அவர் பிரசன்னத்தை சார்ந்து நாம் வாழும்போது, அப்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். நாம் ஜனங்களோடு நாம் நெருக்கமாய் இருப்பதை காட்டிலும் இயேசுவோடு கூட நாம் நெருக்கமாய் இருப்பதுதான் நல்லது என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறது, பீட்டர் அட் எ டிஸ்டன்ஸ். நாம் எவ்வளவு தூரம் அவரை விட்டு இருக்கிறோம், அதான் முக்கியமான காரியம். பேதுரு அவரை விட்டு தூரமா இருந்தான்னு வாசிக்கிறோம். அவரோடு கூட நெருக்கமா இருந்தவன், படுத்தவன், சாப்பிட்டவன், இயேசு மார்பிலே சாய்ந்தவன், விளையாடினவன், அப்படிப்பட்ட பேதுரு பார்க்கிறோம். பேதுரு என்ன செய்யலாம், டிஸ்டன்ஸ் தூரமா இருந்தாலும் வசனம் கொள்கிறது. நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய ஜப வாழ்க்கையை விட்டு நீங்கள் தூரமா இருந்தால், வேதம் வாசிப்பதை விட்டு விட்டு தூரமா இருந்தால், குறிப்பாக ஆலயத்துக்கு வருவதை விட்டு நீங்கள் தூரமா இருந்தால், அவர் சமூகத்தை விட்டு தூரமா இருந்தால், வாழ்க்கையில வெற்றி காண முடியாது. நீங்கள் தான் நிதானிக்க வேண்டும், நாம் எவ்வளவு தூரமா இருக்கிறோம் வாழ்க்கையில என்று நீங்கள் நிதானிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. உங்கள் வாழ்க்கையில இயேசுவோடு கூட நெருங்க முடியாமல் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒன்று விட்டு போக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. மீண்டும் சொல்றார், மார்க்கு சேவகரோடு கூட உட்கார்ந்து இருந்தார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், he sat with the servant. உண்மையானவுடைய உட்கார்ந்து இருப்பதை காட்டிலும் இப்போது என்ன செய்யலாம், இப்போது வேலைக்காரோட உட்கார்ந்துடான். இயேசுவை சிலுவிலே அறை சொன்ன ஜனங்களோடு கூட அவன் உட்கார்ந்திருந்தான். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு தூரமா இருக்கிறோம் முதல் காரியம். நாம் யாரோடு உட்கார்ந்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். ஒரு வாழ்க்கையில விசுவாசமான ஆட்களோடு கூட நாம் உட்காருவோமானால், ஜபிக்கிற ஆட்களோடு கூட நாம் இருப்போமானால், நம்பிக்கையான வாழ்க்கை பேசுகிற வார்த்தை பேசுகிற ஆட்களோடு நாம் இருப்போமானால், பரிசுத்தமாக வாழ்கிற ஜனங்களோடு கூட நாம் இருப்போமானால், அப்படியே நம்முடைய வாழ்க்கை கூட மாறும். இங்கே பேதுரு பார்க்கிறோம், உண்மையானவருடைய அவருடைய சமூகத்தை விட்டு இப்போது அங்க இருக்கிற வேலைக்காரர் கூட உட்கார்ந்துருக்கா வசனம் சொல்லுது. இதுதான் நமக்கு சங்கீதத்துல நமக்கு தெரிந்த வசனம், உங்களுக்கு புரிந்த வசனம். சங்கீதம் 1 அதிகாரம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், சிரித்து கிண்டல் பேசி கேலி செய்து மற்றவர்களுடைய உள்ளத்தை நோக்கடிக்கிற அப்படிப்பட்டதான கூட்டத்தோடு நாம் உட்காரக்கூடாதுன்னு அங்க சங்கீதத்துல சொல்லுகிறார். அதனால் அவனுக்குள் இப்போதுன்னு பார்க்கிறோம், அங்கு வேலைக்காரோட அங்கு நெருப்பிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இப்போது அவனுக்குள்ளிருந்த நெருப்பு போனது, விசுவாசம் போனது, நம்பிக்கை போனது. அதனாலே வெளியிலே அவனுக்கு தானாக குளிர் வந்தது, பயம் வந்தது. உனக்குள் தேவ அக்கினி இருந்தால் சூழ்நிலை உன்னை சேதப்படுத்தவில்லை. ஆனால் நீர்தான் கிறிஸ்து என்று சொன்ன அந்த பேதுரு, கடலின் மேலே நடந்த அந்த பேதுரு, இப்போது அவன் நிலவரத்தை என்ன பார்த்தீங்க,
இப்போது வேலைக்காரு கூட அங்க உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலையில் நம்ம பார்க்கிறோம். நாம் தனியாக குளிரில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சூடான உலக ஜனங்களோடு கூட இருப்பது ஆபத்து என்று நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. உலகம் தரும் சுகம் அனல் ரொம்ப நேரம் இருக்காது. உலகம் இன்பம் ஜொலிக்கிற காரியம் மாழியானது, அது கொஞ்ச நாட்களே நம்ம விட்டு விலகி போகும். ஆனால் தேவாவினான அபிஷேகத்தினாலே நிரந்தர வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று வேதம் கூறுகிறது. மார்க் 14:55 தொடரலாம். அப்போது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தாரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. இரவுலேருந்து பல இடத்துல விசாரிக்கிறாங்க, ஆனால் சரியான சாட்சி இல்லை. அவர் என்ன தண்டனை, அவர் என்ன தப்பு செய்தார் என்று சொல்ல யாரும் சாட்சி இல்லை. அப்போது இங்கு பார்க்கிறோம், இப்போது அவருக்கு விரோதமாக சாட்சியை தேடினார்கள், ஆனால் அகப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை விட்டு நாம் தூர போகும்போது பிசாசு என்ன செய்வான், எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில குற்றங்களை கண்டுபிடித்து தவறுகளை கண்டுபிடித்து அது மூலமாக நாம் குற்றவாளி என்று நமக்குள்ளே பலவீனத்தை கொண்டு வரும்படியாக ஏதாவது தேடிக்கொண்டிருப்போம். அதே போல இயேசுவை கொலை செய்ய முடியாத அவர்கள் சாட்சியை தேடினாலும் வேதம் கூறுகிறது. சில வேளையிலே நாம் தவறு செய்யும் போது, தடுமாறும் போது, தடுக்கி கீழே விழும்போது, தடமாறும் போது நாம் ஆண்டவரை தேடி வருகிறபடினாலே தேவன் கிருபையாய் என்ன செய்கிறார், நம்மை மன்னிக்கிறார். அதனால பிசாசு கையிலே எந்த சாட்சியும் உன்னை குறித்து அகப்படாமல் தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். என்ன செய்தாங்க? இப்போது அடுத்த வசனம் 14ஆம் அதிகாரம் 66 பார்க்கலாம். 66 அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையிலே பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரி ஒருவர் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுரை நோக்கி அவனை உற்று பார்த்து, நீயும் நசரனாகிய இயேசுவோடு கூட இருந்தா என்றான். இப்போது அங்கு குளிர் காய்ந்து கொண்டிருக்கலாம், அந்த இடத்துல ஒரு வேலைக்காரி வரா. குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுரை பார்த்து சொல்றாங்க, தேவனை விட்டு விலகி போய் இப்போது அங்க இருக்கிற வேலைக்காரோடு கூட அங்கு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற அந்த பேதுரை பார்த்து அந்த பெண் சொல்றாங்க, நீ நாசரனாய் இயேசுவோடு கூட இருந்தா என்று அவனை அடையாளம் காட்டுகிறான். குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுவையை கண்டான். அங்கு வாசிக்கிறோம், தேவனை விட்டு நான் விலகி நான் போகும்போது யாருக்கெல்லாம் பயப்படுறோம் என்று பார்க்கிறோம். ஒரு வேலைக்காரிக்கு அவன் பயப்படுறான். வானத்து பூமி உண்டாக்கி இயேசுவோடு நடந்த பேதுரு இல்லவரும் வேலைக்காரியை பார்த்து பயப்படுறான். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்வோமானால், தப்பு செய்வோமானால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்வோமானால், அப்போது நம்முடைய வாழ்க்கையில தானாக பயம் வரும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என்ன செய்தா அவள் அவனை உற்று பார்த்து, நீயும் நாசராகிய இயேசுவோடு கூட இருந்தவன் என்றால். இப்போது பார்க்கணும், அவளை உற்று பார்த்தான்னு வேதம் கூறுகிறது. இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு பெரிய விலையை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவராக இருக்கிற இயேசுவை பின்பற்றி நாம் போக வேண்டுமானால் ஒரு பெரிய விலையை கொடுத்தால்தான் அவரோடு கூட போகிற மகளாய் நம்ம இருக்க முடியும் வேதம் கூறுகிறது. அப்போது மார்க் 14:21 பார்க்கலாம். மார்க் 14:21 பேதுரு என்ன சொன்னார் என்பதை பார்க்கிறோம். பேதுரு என்ன சொன்னார் என்று பார்க்கும்போது மார்க் 14:29 சொல்லுகிறது, அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றா. மார்க் 14 சொல்றார், மறுபடியும் இயேசுடத்துல பேதுரு சொல்றார், எல்லாரும் உண்மை விட்டு போனாலும் கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன அதே பேதுரு இப்போது ஒரு வேலைக்காரி கேட்ட கேள்விக்கு அவன் பயப்படுதாக வேதம் கூறு. மறுபடியும் அந்த வேலைக்காரி பெண் அவனை கண்டார். கண்டு என்ன சொல்றாள் அவள்? மார்க் 14:69 பார்க்கிறோம். 69 குளிர் காய்ந்து கொண்டிருக்க பேதை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நாசனாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாய் என்றார். இப்போது இயேசு விட்டு அவன் போனால் எங்கெல்லாம் அவமானம் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு விட்டு ஒரு கடந்து போகும்போது வாழ்க்கையில எங்கெல்லாம் அவமானப்படுறோம், எங்கெல்லாம் அவமானப்படக்கூடாதோ அங்கெல்லாம் அவமானப்படுறோம். சாதாரணமா இருக்கிற அந்த அரண்மனையில வேலை செய்கிற ஒரு வேலைக்காரிடத்துல பேதுரு அவமானப்படுறான். என்ன சொல்றான்? நீ அவர்களுடனே ஒருவன் தானே என்று அவள் சொல்வதாக வேதம் போதிக்கிறது. 70 அவன் மறுபடியும் மறுதளிக்கிறான். சற்று நேரத்துக்கு பின் மறுபடியும் அங்கே
நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்கள் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்தாயிருக்கிறார்கள். இப்போது மறுபடியும் மறுதளிக்கிறான், எனக்கு இயேசு தெரியாது என்று. தவறு செய்தால் தவறை மறைக்க இன்னொரு தவறு என்று போகிறோம். பொய் சொன்னால் அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லி கொண்டு போகிறோம். அதே போல இங்கு பேதுரு தவறுக்கு மேலே தவறு செய்து கொண்டிருக்கிறான். நீ அவர்களில் ஒருவன் தானே, நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்தா இருக்கிறது. எருசலேம் ஒரு பெரிய பட்டணம், பேசும் விதம் வித்தியாசமா இருக்கணும். கலிலேயா ஒரு பிராந்திய உச்சரிப்பு, பேசும் விதம் வித்தியாசமா இருக்கும். சென்னையில பேசுகிற தமிழுக்கும் மற்ற மாவட்டத்தில் பேசுகிற தமிழுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ தமிழை பார்த்தே கண்டுபிடிப்பாங்க, நான் சென்னையில் இருக்கிறோமா இல்லை மற்ற ஊர்ல வரும். அதே போல இவன் பேச்சை பார்த்து சொல்றாங்க, நீ கலிலேயன், நீ இந்த எருசலேம் பட்டத்து ஆள் இல்லை என்பதை கண்டுபிடிக்கிறான். விசுவாசிகளை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி பேசுகிறோம் அதுதான் மிக முக்கியமான காரணம். நம்முடைய பேச்சை வைத்தே பிசாசு நம்மை கண்டுபிடிப்பான். சபையிலே நம் வாழ்க்கையிலே சபையிலே ஸ்தோத்திரம் என்றோம், விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் வெளியிலே கோபமான, ஆத்திரமான, எரிச்சலான, கசப்பான, விரோதமான வார்த்தைகளை நாம் பேசுவோமானால் நம்முடைய வார்த்தை நிமித்தமாக நாம் அடையாளம் கண்டுபிடிக்கப்படுகிறோம் என்று வேதம் போதிக்கிறது. சிலர் பேசியே மாட்டிக்கொள்வது போல இங்கு பேதுரு பேசி அவன் மாட்டிக்கொண்டதாக வேதம் நமக்கு கூறுகிறது. அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொன்னான். என்ன சொல்றான்? எனக்கு இயேசுவே தெரியாதுன்றான். கடைசியில நீங்கள் சொல்லுகிற அந்த மனுஷனுக்கு அறியேன் என்றான். சொல்லிட்டு என்ன சொல்லலாம்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சொன்னது மட்டும் இல்ல, சபிக்கிறான், சத்தியம் பண்ண தொடங்கினான். யோசிச்சு பார்ப்போம், எத்தனை முறை நாம் ஆண்டவரை மறுதளித்தோம், தேவனை விட்டு நாம் விலகி போனோம். அப்படி விலகி போவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே சிக்கலுக்கு மேல் சிக்கல் வருவதை வாசிக்கும். இன்னும் பொழுது விடியல, இரவெல்லாம் நடக்கிற ஒரு நீதி விசாரணை பல இடத்துல நடக்கிறது. இப்போது பொழுது விடிய போகிறது. 72 உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிட்டு, பொழுது விடிய போகிறது, சேவல் 2ஆம் தரம் கூவிட்டு, சேவல் 2ஆம் தரம் கூவுறது முன்னதாக நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தை பேதுரு நினை கூர்ந்து மிக அழுதான். ஏற்கனவே இயேசு என்ன சொன்னார்? சேவல் கூவது கொன்பதாக நீர் என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை போது 3 முறை அவன் மறுதளித்ததாக வேதம் கூறுகிறது. எல்லாம் திட்டமிட்டபடிதான் நடக்கிறது. ஆண்டவருக்கு எதுவும் ஆச்சரியம் இல்லை. ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? நத்திங் டேக்ஸ் காட் பை சர்ப்ரைஸ், நாட் ஈவன் அவர் மிஸ்டேக். ஆண்டவருக்கு எதுவும் ஆச்சரியம் இல்லை. நம் தவறுகளுக்கு கூட அது அவருக்கு ஆச்சரியம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்து என்ன பார்க்கிறோம்? இப்போது இயேசு என்ன செய்றாங்க? அங்க இப்போது இயேசு சிறையில் அடைஞ்சிட்டாங்க. காட்சி முடிகிறது. 3 நாள் கழித்து இயேசு உயிரோடு வருகிறார். உயிரோடு வந்த பிறகு உயிர்த்தெழுந்து இயேசு பேதுருவை சந்தித்த மிக முக்கியமான நிகழ்ச்சியை தான் யோவான் எழுதுகிறார். தன்னை மறுதளித்து ஓடின அந்த பேதுருவை கலிலேய கடற்கரை ஓரமா சந்திக்கிறார். சந்திக்கும் என்ன பார்க்கிறோம்? அப்போது பேதுரும் சீடன் பழையபடி மீன் பிடிக்க போறாங்க. அப்போது இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, மீன் அகப்படல. அப்போது இயேசு அதிகாலையிலே கலிலேய கடற்கரை ஓரமா நிற்கிறார். நின்று அப்போது சொல்றார், வலது பக்கமாய் வலை வீசுங்கள் சொல்றாங்க. வலது பக்கமாய் அவர்கள் வலை வீசும் போது அப்போது அந்த வலை அதிகமான மீன்களை பிடித்தது. இயேசு தம் சீஷருக்கு 3வது முறையாக அந்த கலிலேயா கடற்கரை ஓரமாக அவர் தரிசனமாகிறார். அப்போது என்ன செய்றாங்க? பேதுரு அங்கு ஓடி வரோம். பேதுரு ஓடி வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாங்க? பேதுரை பார்த்து கேட்கிற இந்த வசனத்தோடு கூட நாம் இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம், அங்கு கலிலேயா கடற்கரை ஓரமாக நடக்கிற காட்சி 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 15 முதல் சில வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்த காலையில் என்ன பார்க்கிறோம்? இயேசு அவங்களுக்கு காலை சிற்றுண்டி பிரேக்ஃபாஸ்ட் செய்யறார். அப்பவும் மீனும் சுட்டு கொடுக்கிறார். யார் தன்னை மறுதளித்தானோ, தன்னை விட்டு ஓடினார்களோ அவர்களுக்கு இயேசு அந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கிறார், காலை சிற்றுண்டி கொடுக்கிறார். சொல்லிட்டு சொல்ல, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்கிறாய். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதற்கு நீ அறிவீர் என்று அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று கேட்டார். இயேசு கேட்கிறார், இங்கு பார்த்து அவனை பார்த்து என் மீது அன்பா இருப்பாயான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் உன் மீது அன்பா இருப்பேன். 2ஆம் தரம் அவர் கேட்கிறார். 2ஆம் தரம் கேட்கிறார். 2ஆம் தரம் சொல்றான், ஆண்டவரே, நான் இடத்துல அன்பா இருக்கிறேன்.
மூன்றாம் முறையா கேட்கிற ஆண்டவர், ஏசு பேதுருவே என்னிடத்திலே அன்பா இருக்கிறா. அப்போது 3 முறை சொல்ற, ஆண்டவரே நான் இடத்துல அன்பா இருப்பேன். 3 முறை மறுதலிக்கான். 3 முறை ஆண்டவர் கேட்கிற இடத்துல அன்பா இருக்கிற. அதே போல 3 முறை அன்பா இருக்கிறேன். அப்போது பேதுரு பதில் சொன்னான். இதே பேதுரு என்ன பார்க்கிறோம், இயேசு பரலோகம் போன பிறகு இதே பேதுரு பிரசங்கம் பண்றான். 3 முறை மறுதலித்த அதே பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பிறகு கடைசியில பேதுரு பிடிக்கிறாங்க, அவனை சிலுவையில் அறைய கொண்டு போறாங்க. அப்போது பேதுரு சொல்றான், என்னை சிலுவையில் அறைய வேண்டாம், என் ஆண்டவர் தான் சிலுவையில் அறையப்பட்டார், என்னை நீங்கள் அறைய வேண்டுமானால் என்னை சிலுவையிலே தலைகீழாய் அறையுங்கள் என்று அப்போது பேதுரு சொன்னான். அப்படிப்பட்டதான ஒரு பேதுருடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தது. என்னெல்லாம் வேதத்துல சொன்னதோ அந்த வேதம் சொன்ன வண்ணமாக நடந்து முடிந்த காட்சியில பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை மறுதலித்து அவரை விட்டு நாம் தூரமாய் நாம் போவோமானா நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் சிக்கல் வரும் என்பதற்கு பேதுரு ஒரு மாதிரியா இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்புங்க, விசுவாசமா இருங்க, அவரோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக வெற்றி தருவார். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரம் இருக்கட்டும். ஆமென். God bless you. Take care.